சரி, இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து அதிசய தீவு ராணி கோட்டைன்னு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் அட்ராக்டிவாக கொஞ்சம் பார்த்து கிளிக் பைட் உள்ள மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இந்த பிக்சரும் கொஞ்சம் அட்ராக்டிவாக டைட்டில் சின்னதாக கொடுக்க இன்னும் கிளிக் பண்ணி வருவாங்க. அப்படி நான் நினச்சிக்கொண்டு கொடுத்துருக்கேன். என்ன நடக்கும் தெரியல. பாருங்க. இப்போ பாருங்கள், அதிசய தீவு ராணி கோட்டைன்னு கொடுத்து கொஞ்சம் சரிச்சு வச்சுக்கேன். அதை வந்து என்ன செய்யிருக்குன்றா அந்த பாருங்க, இந்த லேயர் காப்பி பண்ணாங்களோ அதுக்கு கீழே வந்து ரெண்டையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை என்ன செய்யணும் கொஞ்சம் பாருங்கள், தெரியாத மாதிரி இருக்குது டெக்ஸ்ட். ஸோ என்ன செய்ய போகிறோம்னா இதை கொஞ்சம் தெரிகிற மாதிரி பண்ணுறதுக்கு இதை அவுட்லைன் ஒன்றுக்கு வருவோம். என்ன செய்யணுங்களா பாருங்க. இப்போ வந்து நான் வந்து இது கொப்பி எடுத்ததுக்கு கீழே வந்து அதிசய தீவு ராணிக்கோட்டைன்னு பேர் போட்டிருக்கேன். டைட்டில் வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன். என்னென்று பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தால் பார்க்குறதுக்கு கிளிக்கவலாக இருக்கும். நிறைய டெக்ஸ்ட் போட்டிருந்தால் கிளம்ஸியாக ஒரு இதாக இருக்கும். ஸோ சிம்பிளாக நீட்டாக பார்க்க ஒரு அட்ராக்டிவாக ஒரு பார்க்கணுன்னு இதை தொட்டு உள்ளே வெறும் கிளிக் பண்ணி உள்ளே வாரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். அதிசய தீவு ராணிக்கோட்டை. அதுக்கு பாருங்கள் அவுட்லைன் வந்து பென் டூலால் வந்து நாங்கள் கையாலேயே அப்படியே கீறி எடுத்துருக்கிறேன். ஏன் திருப்பி சொல்கிறேன்டா, ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி நான் வீடியோ இடையில ஸ்கிப் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இப்போ இடையிலன்றதை நான் கவனிக்கலை. அதெல்லாம் இவ்வளோ வேலையின் அது என்னென்ன செய்யலாம்னு உங்களை சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது வந்து இந்த ராணிக்கோட்டை அண்ட் இதை வந்து கொஞ்சம் சரிச்சு இதில் எழுதியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து அவுட்லைன் வந்து ரெட் கலர்லேயே கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் இல்லை, இந்த இதில் செலக்ட் பண்ணி இதில் டார்க் கலர் இந்த இதில் இருக்கிற கலரை செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஷேடிங் ஒரு பேலன்ஸாக இருக்கும் பாருங்கள். ஒரு டீல் அண்ட் ஆரஞ்சு லுக்கில் இருக்கும் இந்த இமேஜே. அப்போ பார்க்க ஒரு கண்ணுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்கும்போது கிளிக் பண்ணி வரணும்னு இருக்கும் பாருங்கள். இதில் வந்து டீல் அண்ட் ஆரஞ்சு, ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது. 3 கலர் பார்த்திங்கன்னா மாறி வரும். அதை வந்து இந்த நாங்கள் வெட்டி எடுத்த ராணி இதுக்கு பின்னால் போடும்போது இன்னும் ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்கும்போது. ஓகே பாருங்க, இனி என்ன செய்ய போகிறேன்டா இவங்களை வந்து எனக்கு செய்த மாதிரியே இவங்கள ஸ்கின்னையும் கொஞ்சம் ரீடச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து முதல் லேயர் ஒன்று எடுப்போம். எனக்கு என்ன செய்தேன், லேயர் ஒன்று எடுத்து இந்த ஸ்கின்னில் இருக்கிற இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். அது ஹீலிங் டூல்னு முதல்ல சொல்லி பண்ணா ஹீலிங் ப்ரஷ் டூல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இந்த சின்ன மார்க் இருக்குது அதுகளை ரிமூவ் பண்ணுவோம். பெரிய மார்க்கெலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. எனக்கு கேர்வ் டூல் எடுத்துட்டேன். அதை என்ன செய்கிறேன், அதுக்கு மேலே இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மிட்டோனை கூட்டிக்கிறேன். அப்புறம் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். மிட்டோனை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். தெரியாதேன்டா இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ப்ரஷ்ஷால் நாங்கள் அடிக்கும்போது தெரியும். சாரி, இந்த கீரிங் ப்ரஷ் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ ஹைலைட் பண்ண வேண்டிய இடங்களை ஹைலைட் பண்ணுவோம். இதில் ஃப்ளோவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐயாக தான் ஹைலைட் பண்ண, ஐயும் டீத்தையும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா ஃப்ளோர் மற்றவங்களை விட்டுட்டு வெள்ளை விளக்குவாங்க. உங்களுக்கு இந்த தமிழினுடைய பேசிக் ஃபோட்டோஷாப் அதோட எப்படி செய்யணும் என்று விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாக இமேஜு மற்றது எல்லா விஷயமும் இந்த தமிழ்லேயே கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ இல்லையோ வந்து கமெண்டில் பண்ணுங்க. ஏதாவது மாற்றங்கள் மாற்றணும், ஏதாவது நாம் கதைக்கிறது குழந்தையில் தமிழில் கதைக்கிறது விலங்கியலை என்ற தமிழ் விலங்கியலை என்றாலும் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது என்னென்றாலும் சொல்லுங்கள். அவங்க இதில் வந்து ஓவராக கொடுக்கக்கூடாது, ஒரு இதாகிடும். பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை இருக்குல்ல, இந்த கோட்டைக்கு பின்னால் ஒரு லைட் கொடுத்தா நல்லா இருக்கும். லைட்டை இவங்களுக்கு கொடுத்து விட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதில் இந்த கோட்டைக்கு பின்னால் ஒரு லைட் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போயிட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அது இங்கே வேணுங்க இருக்க கிளிப்பிங் மாஸ்டர் ஆகிட்டு அதை அப்படியே இழுத்து வெளியில் போகும். இழுத்துக்கு வந்து வெளியில் போகும். ஓகே, இதை வந்து கண்ட்ரோல் பின்னால் கொண்டு போங்க. இந்த லேயருக்கு கோட்டைக்கு பின்னால் ஃபஸ்ட்டு வச்சு உங்களுக்கு தோன்றதை வந்து செய்து பாருங்க. வடிவில்லாட்டி அதை ரிமூவ் பண்ணலாம்.
இதில் வந்து ஸ்க்ரீனை கொடுத்து பாருங்க, ஓவர்லே கொடுக்குறது. ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னா லைட்டும் கொடுக்கலாம், ஸ்க்ரீனும் கொடுக்கலாம். ஸ்க்ரீனை கொடுத்துட்டு ஸ்க்ரீன் தான் அந்த லைட் நல்லா வரும். கொஞ்சம் அப்படி கூட்டினீங்கன்னா சரி. ஏதோ அந்த குறையுது, என்னாச்சு பார்த்தீங்களா? அது எப்படி முன்னகம் கொடுக்கணும், இன்னும் கண்ணுக்கு காஸ்ட்டாக இருந்தால் பின்னாக கொடுக்கும். பேக்ரவுண்டை கொஞ்சம் டார்க் ஆகும், கண்ட்ரோலையும் கொடுத்து கொஞ்சம் டார்க் ஆகும். டார்க் ஆகினா அந்த லைட் நல்லா இருக்கும். ஆகும் டார்க் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, இந்த இதில் பாருங்க, இது அந்த ஏற்றுற மாதிரி இதில் ரோட்டு மாதிரி இந்த மண் மாதிரி வந்து நல்லா இருக்கும். ஸோ இதில் சேண்டு ஏதாவது அடிக்கணும். சேண்ட் இது மணலுக்கு புதஞ்சிருக்கிற மாதிரி காட்டலாம். ஸோ இதை எடுத்துட்டு இந்த இதுக்கு கீழே போடும். இதில் இருக்கு மணல் ஏற்ற மாதிரி இருக்கும், பார்க்கணும் அப்படி ஏறுற மாதிரி. ஸோ இப்போ வேறுங்க பாருங்க. இப்போ பார்க்கும்போது ஒரு முதல் பாருங்க ஒன்றும் இல்லாமல் இப்போ பாருங்க ரோட்டில் ஏற்றுற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் இதோடைய ஷேடோ. ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷாலேயே இந்த டார்க் கலரை செலக்ட் பண்ணி போடலாம். ஷேடோவும் கொடுத்தாச்சு. ஓகே, ஒரு ஷேடோ ஒன்று கொடுத்துருக்கு. இதில் அதையே காப்பி பண்ணி இந்த இடையும் கொடுத்து வேறு ஷேடோ இருக்குது. இந்த சில்லு பாருங்கள், இந்த ஷேடோவுக்கும் சில்லுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் பிரைட் ஆகிட்டே ஷேடோ ஆகணும். என்ன செய்யணும், இந்த லேயரையே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியன் இருக்கும், கிரேடியன் ஓவர்லே கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணி கிரேடியன் ஓவர்லேன்ற இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்துட்டு இதில் வந்து பிளாக் அண்ட் பேசிக்கலாகவே இந்த கிரேடியனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸ் இதில் வச்சு இப்படி செய்தால் போதும். பாருங்கள், மேலேருந்து கீழேருந்து மேலே வருது. இந்த அப்படி இருந்தால் இங்கேருந்து இங்கே வருது. ஸோ இப்போ கீழேருந்து மேலே வந்து விளங்குதா பாருங்கள் எப்படி வருது. ஸோ நாங்கள் கொஞ்சம் இதை செலக்ட் பண்ணி இந்த இதை கொஞ்சம் வழியில் இந்த ஒயிட்டு கொஞ்சம் கொடுக்கணும். ஓகே, இந்த ஸ்கேலையும் குறைச்சா ஓகே. இங்கே தெரியுதா கொஞ்சம் ஆங்கிளை மாற்றும். இந்த ஆங்கிளில் கொஞ்சம் ஸ்கேலாக பண்ணிட்டு ஓகே. இப்போ ஓகே இருக்கும். இனி என்ன செய்யணும்டா, இந்த லைட்டு வந்து எங்களில் படுற மாதிரி நான் ஒரு ஹைலைட் ரிம் லைட் தெரியுதா, ரிம் லைட் எங்களை சுற்றி வந்து ரிம் லைட் கொடுக்க போகிறேன். பாருங்க இப்படி கொடுக்குறேன்ட்டு முதல் இவ செலக்ட் பண்ணிவிட்டு லைட் வந்து இதுக்கு ஹைலைட் இதுக்கு லைட்டை கொடுப்போம். கியூ சேச்சுரேஷன் இருக்கும், இதில் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து அதை வந்து கிளிப் மாஸ் பண்ணிட்டீங்கன்னா சரி. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலரைஸ்ன்ட்டு இதில் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். அப்போ ஒரு கலர் வரும். ஸோ என்ன கலர் கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு இந்த கலருக்கு மேட்சிங் ஒரு ஜெலோவைஸ், இந்த ஜெலோவை செலக்ட் பண்ணிவிட்டு
இது இந்த சேச்சுரேஷனை கூட்டுங்க, கூட்டி போயிட்டு லைட்டையும் கொஞ்சம் கூட்டினீங்கன்னா தெரியும். அதை வந்து ஜெலோ பிறகு மாற்றலாம். ஸோ அதான் இந்த தூளில் வச்சு அப்படியே மாற்றலாம். பிறகு நீங்கள் கலரை பேரங்க ஓரளவு உங்களுக்கு விளங்கும் அந்த லைட் இங்கேருந்து வர லைட் எப்படி வருதுன்ட்டு. ஸோ லைட்டு கொஞ்சம் லைட்னஸை போட்டு ஓகே இருக்குது. ஸோ கொஞ்சம் கலரையும் கூட்டணும், கூட்டிட்டு லைட்டை குறைச்சிட்டு கண்ட்ரோல் ஆகி கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணி அதே மெத்தட் தான் பெயிண்ட் பண்ண முடியும். இதில் பாருங்கள், இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணி இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணி லைட் படுற இடங்களில் உங்களை க்ரியேட்டிவாக பெயிண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல கூட வந்துட்டுனா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு டிலீட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கொடுத்து அதுக்கு தான் அந்த பாஸ் பண்ணி நான் செய்கிறது. இந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணி ப்ரஷ் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். டார்க்காக பாருங்க. இதுக்கு தான் அந்த பென் டூலால் விட்டுனா அந்த எச்சிலாம் நான் இது ப்ரஷ் பண்ணும்போது நல்லா இருக்கும். இந்த இடத்துல தான் லைட்டை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து அடிச்சிடலாம். பாருங்க, இதில் நல்லா நீட்டாக வரும். நான் கலர் செலக்ட் பண்ணல. கலரை வந்து பார்த்திங்கன்னா கலரிஸை கொடுத்து ஜெலோ சேச்சுரேஷன் போட்டு ஜெலோ கலர் கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சஸ் ஜெலோ. ஓகே எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இந்த இடத்த இதுக்கு தான் இந்த பென் டூலால் வெட்டினா பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கும். கீழே மேலே நீங்கள் முதல் இதை கொடுத்துட்டு என்ன செய்யுங்கன்னா கேவில் போய் போயிட்டு நல்லா ஒயிட்டை கொடுத்துட்டு பாருங்க. இந்த எச்சில் நல்லா ஷார்ப்பாக ஒயிட்டில் கேவினீங்கன்னா ரியல் எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். இது வந்து கீழே வச்சிங்கன்னா தெரியாது. ஸோ இதை மேலே வைக்கும். கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. இது வந்து ஏன்னா நாங்கள் பெண்டூரால் வெட்டிடல, அதெல்லாம் அப்படி இருக்கு. அதே பெண்டூரால் வெட்டினோம்னா இட்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்க நல்ல ஜெலோ, இந்த இடத்துல ஒரு ஒயிட் நல்லா ப்ராசஸ் சின்னமாகிட்டு கொடுத்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அது இந்த இடத்துல வளைவு இருக்குது. இதை நீங்கள் நிறைய போய் அழிச்சு உள்ள முரசை கொடுத்து இப்போ பாருங்க இந்த லைட்டிங் லைட் ஹிட்ச் சரி வந்துட்டு ஸ்டாண்ட் இது என்ன செய்யணும்னா கலர் செய்யலாம். இதில் அந்த டெப்த்துக்கு ஒரு மண் வந்து தெரித்து பறக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். மற்ற அதுக்கு
சாண்ட் தேடிட்டு சாண்ட் ஸ்பிளாஷ் இந்த அடிச்சிங்கன்னா வேறு மண் தரிக்கிற மாதிரி. ஓகே, இந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் பார்த்தீங்களா மண் சிதறி பறக்குது. அந்த சேரை மட்டும் உங்களுக்கு தேவை. இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் வச்சுட்டு கொண்டு நீங்கள் ஃபில்டரில் ப்ளரில் போய் மோஷன் ப்ளர் கொடுத்தீங்கன்னா அப்படியே மோசமாக வரும். குறைச்சி விட்டிங்கன்னா சரி. இந்த மாதிரி இந்த பக்கம் பறக்கணும், இப்படி தானே. பாருங்க டிஃப்ரெண்டாக அப்படியே தெரியுது. பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்களா. ஓகே, ஓகே. இனி என்ன செய்யணும்? இனி பார்த்தீங்கன்னா 90% முடிஞ்சு. நாங்கள் ஒரு டெப்த்துக்கு இந்த இதில் பாருங்க, எனக்கு பின்னால் வந்து இந்த இதில் இருக்குது. இது வந்து முன்னுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதில் முன்னுக்கு லீவ்ஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் பாருங்கள், இந்த இடத்துல தான் ஒரு லைட்டாக இருக்குது. இந்த இதை கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிவிடும், மாஸ் பண்ணி அழிச்சு விடும். ஓகே, தெரியுதா? கொஞ்சம் ஃபேர் ஆகிற மாதிரி. எல்லாரையாவது கோடு இருக்கட்டும், அதில் லைட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் குறைக்கலாம். இந்த வேனுக்கும் அதே மாதிரி லைட் கொடுக்கலாம் உங்களுக்கு விரும்பினா. எனக்கு இது ஓகேன்றது தோணுது. இப்போ ஓகே. ஸோ அதான் இந்த இனி வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இதில் வந்து லீவ்ஸ் இருக்குல்ல, அந்த இலைகள் வந்து எனக்கு முன்னால் டெப்த்தாக ஒரு கேமரா டெப்த்தாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் பிஎன்ஜி அதில் டவுன்லோட் பண்ணி இதில் போட போகிறேன். அடிக்கடி இப்படி அடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து பிஎன்ஜி எல்லாம் தேவையான சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்க, டெப் பண்ண வந்துட்டதா. பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் ஆட் பண்ணேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, இந்த இடத்துல டெப்த் மாதிரி நோங்களாக போட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன செய்யணும்னா, இதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுங்க. ஃபஸ்ட்டு லீவ்ஸ் நேம் போடுங்க. ஏன்னா நான் ஏன் நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை மாற்றினேன்னு சொல்கிறேன். இதை பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏதாவது எஃபெக்ட் போட போகிறீங்கடா, ஸ்மார்ட் ஃபில்டரை மாற்றிட்டு இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பிறகு நீங்கள் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பிளர் வந்து ஒரு 100 கொடுத்துட்டீங்கன்னா பிறகு வந்து மாற்றிடாது. ஆனால் இதில் வந்து ஸ்மார்ட் ஃபில்டர்கிட்ட போடுறது அதான் இன்னொரு விஷயம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை மாற்றுறதுக்கு இன்னொரு விஷயம் எனக்கு. நீங்கள் இந்த வேறு எங்கே இருந்து கொண்டுற இமேஜை வந்து இப்படியே வச்சு ஸ்கேல் பண்ணி இருந்தாலும் அது இந்த இமேஜின் சைஸு இந்த பிக்சல் வந்து உடையாமல் இருக்கும். ஓகே, இதுக்கு நாங்கள் வந்து அதே மாதிரி ஃபில்டரில் மோஷன் பிளர் கொடுப்போம். பாருங்கள், ஒரு மோஷன் ஒரு டெப்த்தோட பிளர் இருக்காமல் நார்மல் பிளர் இல்லாமல் மோஷன் பிளர் கொடுத்தா ஒரு ஆக்ஷன் மாதிரி இருக்கும். தமிழ்லைன் பார்க்கும்போது ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும். காசியன் பிளரும் கொடுக்கலாம். நீங்கள் காசியன் பிளர் கொடுத்தா நார்மல் கேமரா பிளர் மாதிரி இருக்குது. இந்த டெப்த்தை நீங்கள் கூட்டி குறைச்சி விடலாங்க, நல்லா கொண்டும் தெரியாது. அது கூட விருப்பம். இந்த ஆங்கிளையும் திருப்பி விடலாம். ஸோ ஒரு மூலையாக இருக்கும். அப்படி நம்மளால கூட்டி விட்டாலும் ஒரு நல்லா தான் இருக்குது, குறைச்சாலும் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் ஓரளவு இது ஓகே நினைக்கிறேன். இது எனக்கு ஓகே இருக்குது. இந்த இமேஜுக்கு எனக்கு வச்சுட்டு இதே காப்பி பண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டு ரொட்டேட் பண்ணி வைப்பேன். டிஃப்ரெண்ட்டாக ரொட்டேட் பண்ணி இந்த இடம் தான் கேப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு இதை வச்சு பாருங்க, இப்போ ஒரு டெப்த் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இதையும் வந்து நாங்கள் கொஞ்சம் பிளர் பண்ணுவோம், இந்த இடத்த மட்டும். இந்த இடம் தான். இனி வந்து மேட்சை வந்து ஃபுல்லாக மேட்ச் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒரு லேயராக மாற்றுறேன். அதுக்கு கண்ட்ரோல் Alt Shift E எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜாக மாறிடும்.
அது என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட், அதாவது கேமரா ஃபில்டர் அதில் போங்க. அது ஷார்ட்கட் தெரியாத இதில் வேறுங்க ஃபில்டரில் கேமரா ரோ ஃபில்டர்னு இருக்கு, அது கொடுத்தீங்கன்னா சரி. சாரி, ஃபில்டரை கேமரா ரோ ஃபில்டர் கொடுக்கக்கூடாது. இந்த இதை கொடுங்க, ஓப்பன் ஆகும். ஸோ இதான் இமேஜுங்கிற. இதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேடோவை கூட்டி இங்கிட்ட குறைச்சி கலர் கொஞ்சம் போப்பாகிற மாதிரி க்ரியேட் பண்ணி உங்களோட ஸ்டைலில் செய்யுங்க. இந்த எக்ஸ்போஸை கொஞ்சம் குறைச்சி கூட்டி கொஞ்சம் வைப்ரன்ஸை கூட்டலாம், இதை குறைக்கலாம். நான் கொஞ்சம் கூட்டுறோம். சேச்சுரேஷனை குறைச்சிட்டு வைப்ரேஷனை கொஞ்சம் கூட்டும். வைப்ரேஷன் இல்லை, வைப்ரன்ஸை கூட்டிட்டு சேச்சுரேஷனை கொஞ்சம் குறைச்சிட்டு டெக்ஸ்சர் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஆட் பண்ணால் அந்த ஸ்கை இந்த டெக்ஸ்சர் வந்துருக்கு பாருங்க. ஆனால் பேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டெக்ஸ்சரை கொஞ்சம் குறைச்சிட்டு கிளாரிட்டியை கொஞ்சம் கூட்டும். ஸோ திஸ் ஓகே, இதையும் கொஞ்சம் விடுவோம். இந்த கேஸ், அந்த லைட், இந்த கேஸ் எல்லாம் இடப்படும். ஸோ கொஞ்சம் லுக் நல்லா இருக்கும். மின்னட்டும் கொஞ்சம் கொடுக்கலாம். நீங்கள் சுற்றி இருக்கிற இது ஓகே. க்ரைன் கொஞ்சம் கொடுக்கலாம், ஃபிலிம் லுக் கொண்டு கொடுக்கும். அது தமிழில் பெருசாக தெரியாதான், நீங்கள் லைட்டாக கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ப்னஸை கொஞ்சம் கூட்டிகிட்டு நாய்ஸ் ரெடியூஷன் கொஞ்சம், கலர் நாய்ஸும் கொஞ்சம். இப்போ வேறுங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ளூ இதில் வந்து கலரோவில் ப்ளே பண்ண போகிறீங்கன்னா ப்ளே பண்ணலாம். இதில் வந்து க்யூவில் போய் பார்த்தீங்கன்னா இதில் வேறுங்க ப்ளூவை வந்து இன்னும் கொஞ்சம் டீல் ஆக்கலாம். லுக் ப்ளூ ஆக்கலாம், இல்லை டீல் ஆக்கலாம். ஏற்கனவே டீல்லாம் இருக்குது, ஸோ தேவையில்லை. இந்த பர்பிள் கலரில் கொஞ்சம் ப்ளூ ஆக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பர்பிளெல்லாம் ப்ளூவாக மாறும். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பர்பிளை வந்து கொஞ்சம் ரெட்டாக மாற்றணும். பாருங்கள், தெரியுதா? இதை கொஞ்சம் ரெட்டாக மாற்றணும். இது வேணுங்க. ஸோ இந்த ஒரேஞ்சு கொஞ்சம் ஜெலோ வைப்பாங்க. ஜெலோவை ஒரு தனித்தனி கலரில் விளையாடல. நீங்கள் இந்த க்ரீன் இலையும் நீங்கள் நல்ல க்ரீனாக மாற்றலாம், இல்லை எப்படி மாற்றலாம். ஏற்கனவே இருக்கிறது நல்லா இருந்தது. ஆக்வா வந்து அது மாற்றலாம். ஓகே, டோட்டலாக ஓகே ஆகுது. இமேஜ் ஓகே இருக்குது. சரி, அது என்ன செய்யணும்? ஓகே, கொஞ்சம் போப்பிங்காக நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு இந்த தம்ப்லைன் பிடிச்சிருந்தா கவுண்ட் பண்ணுங்க. அதிசயத்தீவு ராணிக்கோட்டை. ஓகே, இதான் எங்களோட டைட்டில் முக்கியதாக இருக்குது. ஆனால் வியூஸ் வந்தால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் ஜெலோண்ட இன்டென்சி முக்கியமாக ரெட்டுன்ற கலரை கொஞ்சம் கூட்டலாம். ஆகலம் கூட்டினா லிப்டிக்கெல்லாம் அடித்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் கூட்டலாம். கொஞ்சம் ரெட்டு பார்த்தோன்னா தூக்கும். ஓகே, இது பிஃபோர் இது ஆஃப்டர். நீங்கள் இதில் கொஞ்சம் அதை குறைச்சி விட்டால் ஓகே. நம்மளும் இப்படி தான் இருக்கும். ஸோ தெரியாத பாருங்க, பிஃபோர் ஆஃப்டர் லுக். ஓகே மக்களே, தம்ப்லைன் வந்து செய்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக பிரயோசனம் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டுட்டோரியல் வீடியோ, ஃபோட்டோஷாப், டாவின்சி ரிசால்வ் சம்மந்தமான வீடியோ வேணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இருக்காங்க. பண்ணிட்டு போங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ இந்த சேனலில் வரும். நன்றி, வணக்கம்.